அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் தன்னுடைய சப்பாத்தையும் விட்டுவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக ஒரு பேருந்து கூறாக காவல்துறையினர் அழைத்து நிலையிலும் இந்த ஐயா இந்த இடத்துக்கு அவருடைய பாதணி அப்படியே இந்த இடத்திலே கிடக்கிறது. முதுமைகள் ஆணையாளருடைய வருகைக்காக ஏராளம் என்ன கலைத்தீர்கள் என்றால் அவர் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கின்றார். இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் 3 பேரை அனுப்பியிருக்கின்றோம். சிந்து பாத்தி மயானத்தினுடைய உட்புற பகுதியில் இந்த செம்மணில் நிற்கிறோம். இன்று காலை அணையாத்தி போராட்டம் மிக முக்கியமாக 3வது நாளை அடைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான விஷயங்களை ஒவ்வொரு காணொலியிலும் கொண்டு வந்திருந்தேன். காலையில் பல்வேறுபட்ட விடயங்கள், குறிப்பாக இந்த மக்களுடைய அதிருப்தி நிலைமைகள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றக்கூடிய பல்வேறு தரப்பினர்கள் மீது வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம், தமிழரசு கட்சியினுடைய கிழக்கு மாகாணம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், இந்த 2 பேருமே ஆரம்பத்தில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் தன்னுடைய சப்பாத்தையும் விட்டுவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக வெளியேறக்கூடிய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் இந்த இடத்துக்கு வருவதாக இருக்கிறது. இது கரையில தான் சிந்து பாத்தி மயானம் இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்ததை விட இன்னும் அதிகமான மக்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான விவரங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து பதிவு செய்கிறேன். குறிப்பாக ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகைக்காக ஏராளமான காவல்துறையினர் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
வருகை தந்திருக்கக்கூடிய சந்திரசேகரன் விரட்டப்பட்டிருந்தார். அவருடைய பாதணி அப்படியே இந்த இடத்திலே கிடக்கிறது. போராடி கொண்டிருக்கின்றோம். ஆணையாளர் இங்கு வருகை தர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையிலே எங்களுடைய மக்கள் இங்கே அணிவந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே வந்த அமைச்சரும் சரி, இங்கே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் உட்பட யாராவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று இதுவரைக்கும் எங்களுடைய தமிழ் எம்பி ரஜீவன் நான் கேட்டேன், நீங்கள் பாராளுமன்றத்தில் என்ன கலைத்தீர்கள் என்றால் அவர் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கின்றார். இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் 3 பேரை அனுப்பியிருக்கின்றோம் மக்கள் சார்பாக இந்த யாழ் மாவட்டத்திலே. ஆனால் அவர்கள் எங்களுடைய தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். அவர்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் தமிழர்கள் விடயம் சார்பாக எதுவுமே கலைக்காது அரசாங்கத்துக்கு தலையாட்டி பொம்மைகளாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். அதுபோன்று பல இளைஞர்களும் இதில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்களை இந்த இடத்தில் விட்டு நாங்கள் இருக்கக்கூடாது அழைத்திருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய முடிவு. நாங்கள் தமிழர்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களிடம் பார்க்க வேண்டி போனவர்கள், மக்களிடம் பார்க்க வேண்டி போனவர்கள். அவர்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் எவருமே கதைப்பதில்லை. வெட்டி கதை பேச்சுக்காக எங்களுக்கு ஒரு தாங்கள் எங்களை முட்டாளாக்கி கொண்டு தாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இங்கே போறது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. நாங்கள் யாருக்கும் எதிராளிகள் அல்ல. இது நிற்பவர்கள் யாருமே எதிரிகள் அல்ல. நாங்கள் அனைவரும் சேர்ந்து போகின்றோம். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய விடயங்களை பாராளுமன்றத்தில் கதைக்காமல் இருப்பதுதான் எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. எங்களுடைய மண்ணிலே புதைக்கப்பட்ட இந்த திருசாந்தி உட்பட்ட அந்த மனித புதைவுகளுக்கு பல பெண்கள் பாலியல் வல்லுறவு ஆக்கப்பட்டு இந்த காடுகள் ராணுவத்தால், இலங்கை அரசாங்க ராணுவத்தால் புதைக்கப்பட்டது. இளைஞர்கள் புதைக்கப்பட்டார்கள், சிறுவர்கள் புதைக்கப்பட்டார்கள். அதுக்கான நீதியை நாங்கள் கோருகின்றோம். ஆனால் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கான ஆதங்கம். எங்களென்று சொல்லுவது தமிழ் அரசியல் தன்மான அரசியல்வாதிகளை நான் சொல்லவில்லை. அரசாங்கத்தோடு இணைந்து அடி செம்புகளாக வேலை செய்கின்ற ரஜீவன் உட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் நாங்கள் சொல்கின்றோம். அதுதான் எங்களுடைய கருத்தாக இருந்தது. அதுதான் நானும் அடுத்து மாங்கிலியும் மரம் கொத்தியும் மூக்கு திரும்ப தடையில்ல. நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல, நாடு திரும்ப முடியல.
அவலப்பற்றக்கூடிய இனம் அதை அடையாளம் மூலம் கடத்தல்வதன் முக்கியமான விடயம். அது ஒன்றை மிக நேர்த்தியாக இதில் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பாடசாலை சீருடை, பாடசாலை கழுத்துப்பட்டி, இது இந்த பாடசாலை என்பது எல்லோருக்குமே தெரியும். கிருஷாந்தியை குறிக்கிற முகமாக இந்த விடயம் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. உணர்வுகள் என்பது வயதுகள் கடந்தது. ஒரு வயதான நிலையிலும் இந்த ஐயா இந்த இடத்துக்கு அஞ்சலி செலுத்தி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற விதமாக கையொப்பப்படுவதற்காக வந்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான விடயம். இருக்கக்கூடிய மக்கள் திரட்சி என்பதுதான் தொடர்பிலான செய்திகளை, தொடர்பிலான எதிர்பார்ப்புகளை, விடயங்களை மக்கள் மத்தியில் இந்த ஆழமாக கொண்டு சொல்லக்கூடியது. இந்த இடங்கள் அந்த இடப்பெயர்வுக்கு போன ஞாபகங்கள் எல்லோருமே சொல்வார்கள். அதுபோல நிறைய வாகனங்கள் இரண்டு பக்கம், அதிலே முழு மக்களும் இங்கே தான் வந்திருக்கிறார்கள். நான் குறிப்பிட்ட அந்த ஐயா இப்போ அதில் கையெழுத்திடுவதற்காக அவர் இயலாத நிலையில் அவரால் முடியும்னு சொன்னால், இயலும் நிலையில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு வேலை செய்யணும் அல்லது எவ்வளவு அக்கறையோடு உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். ஆரம்பமாகிற இந்த போராட்டம் மிக பெருந்திரளான மக்கள் உள்ளே இருக்கக்கூடிய பந்தல்கள், அதிலே போதுமான இடவசதி இல்லாமல் வெளியே நிறைய பேர் இருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்துவதற்காகவும் இங்கே தங்களுடைய கையெழுத்தை பதிந்து கொள்வதற்காகவும் ஏராளமானவர்கள் வந்து செல்கிறார்கள். வேறுபாடுகளை களைந்து நிறைய பேர் இந்த இடத்துல இருப்பதுதான் ஒரு முக்கியமான விடயம். தொடர்ச்சியாக பந்தல்கள் அமைக்கிற நடவடிக்கைகளோடு இந்த வேளைகளும் தொடர்ந்து செல்கிறது. மீள ஒரு முறை தமிழர் தாயகம் தன்னை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அல்லது திரும்ப எழுச்சி கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்த தளத்தை பார்த்திருப்பதற்கும் இப்போது பார்த்திருப்பதற்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்னும் அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு இப்போது வருகை தந்திருக்கிறார்கள். அதை தவிர வெவ்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகை இப்போது கணிசமாக எதிர்பார்க்கப்படுகிறது. வெவ்வேறுபட்ட மத தலைவர்கள், அதைவிட அரசியல் தலைவர்கள் எல்லோருமே இந்த இடத்தை நோக்கி இப்போது வருகை தந்து அந்த உரைகள், மக்களுடைய கூட்டம், அதே போல கையெழுத்து சேகரிக்கிற அந்த நடவடிக்கைகள்லாம் இப்போது முன்னெடுக்கப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபடுகிற அந்த தரப்பினுடைய பிரதிநிதிகள் இந்த அணையா விளக்கு போராட்டத்தினுடைய இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் தாங்கி துணை குறிப்பாக இந்த மனித உரிமைகள் ஆணையாளரை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். ஆறு அம்ச கோரிக்கைகள் ஆங்கில மொழியிலே எழுதப்பட்டு அவர்களிடம் கையளிப்பதற்காக கொண்டு செல்லப்படுகிறது. இதுதான் இந்த போராட்டத்தினுடைய பிரதான விடயம். அணையா விளக்கு போராட்டம் என்பது இதனுடைய தலைப்பாக இடப்பட்டு ஜூன் 23 25 யாழ்ப்பாணம் 2025 இடம்பெற்றக்கூடிய இந்த போராட்டம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்றைய தினம் தற்போது ஐநா மனித உரிமையின் ஆணையாளர் திருவோர் அவர்கள் அந்த செம்மணி புதைக்குழி அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு வருகை தர இருக்கின்றார். எனவே போராட்ட குழு சார்பாக ஒரு சில பேரை அங்கே சந்திக்க இருக்கின்றார். அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அமைப்பு சார்பாகவும் இந்த போராட்ட குழு சார்பாகவும் அதனை விட வெளிவடக்கில் மீள்குடியேற்றப்படாத மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த மயிரை கையளிக்க இருக்கின்றோம். அரியாலை சிந்து பாத்திமானதுக்கு இந்த வாகன தொடர்பு மூலமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர்கள் வரை இருந்திருந்தார். அதனால் அவர் இந்த சந்திப்புக்கு இங்கே வருவதாக இருந்தது. இருந்தாலும் கூட வாகனங்கள் திருப்பப்படுகிறது. மீளவும் யாழ் நோக்கி பயணிப்பதற்காக ஒரு பேருந்து கூறாக காவல்துறையினர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திட்டம், இதற்கு முன்பாக இந்த பெற்றோர்கள் இங்கிருந்து அங்கு செல்வதாக இருந்தது. அவர்கள் செல்லக்கூடிய அந்த வழியிலிருந்து மீள திரும்பி வந்தார்கள். இங்கே அவர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாக. ஆனால் என்னதுக்காக இப்படி நடக்கிறது, என்ன விஷயம் இடம்பெற போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. காவல்துறையினுடைய அந்த வாகனம், அதே போல காவல்துறை ஏனையவர்கள் பயணித்திருக்கக்கூடிய வாகனங்கள் திரும்பி செல்கிறது. மிகப்பெரிய ஏற்பாட்டோடு தான், மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு தான் இவர்கள் இந்த பக்கமாக வந்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய ஏராளமான வாகனங்கள் இந்த பக்கமாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பு தொடரணியோடு தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இந்த பக்கம் வந்திருக்கிறார். ஆனால் வாகனங்கள் யாவும் நான் அப்போ சொன்ன மாதிரி தான் யாழ்ப்பாணம் போகிற அந்த பக்கமாகத்தான் திரும்பி இருக்கிறது. ஆனால் செம்மணி சந்தையில் அந்த போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்று காலையிலிருந்து அதிகளவிலான கூட்டம். நேற்று முன்தினத்திலிருந்து இந்த போராட்டம் என்பது ஆரம்பித்திருந்தது. சிந்து பாத்தி மயானத்தினுடைய உட்புற பகுதியில் இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் தன்னுடைய விஜயத்தை இப்போது மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். மிக பெருமளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகளோடு தான் அவருடைய விஜயம்.
சந்திச்சுட்டு அவங்க பழைய பேட்டு போகணும் ஒரு நிமிஷம் சின்ன பாத்தியில நிக்கிறேன் மிகப்பெரிய அளவிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அவருடைய வாகனத்துடன் நீங்கள் தயாராக இருக்கிறது. அவருடைய திட்டத்திலே இந்த விஷயம் இல்லை என்பது போல தான் இப்போது தெரிகிறது. இந்த சிந்து பாதி மயானம் தொடர்பிலே வழக்குகளை பதிவு செய்திருக்கக்கூடிய தரப்புகள் உள்ளே போகிறார்கள். சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லை என்பது தெரியவில்லை. ஆனால் மிக அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், உடற்பரிசோதனை அதற்கு பின்பாகத்தான் உள்ளே சொல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் ஆணையாளரை சந்திப்பதற்கு இடத்திலே சந்திப்புக்கான அந்த சந்தர்ப்பம் கேட்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அந்த பகுதிக்கு வராத விடத்து இதிலே சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகளுக்காக மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் உள்ளூராட்சி சபையினுடைய உறுப்பினர்கள், மிக அதிக அளவிலான காவல்துறையினுடைய மத்தியிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகள், ஆனால் ஏற்கனவே அவர்கள் முதலில் இந்த இடத்துக்கு வருகிற போது அவர்கள் சந்திப்பார்கள் என்றபடியும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. எல்லாரும் குழப்பம் பண்ணாச்சு, எல்லாரையும் ஒரேடியாக கிளியர் பண்ணுவாங்க. இந்த மறுபக்கமாக இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள், இந்த பக்கமாக தாய்மார்கள், வலிந்து காணப்பட்ட உறவுகள், இவர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது. இந்த தரப்புகளை சந்திப்பதற்காக மனித உரிமைகள் ஆணையாளர் இப்போது நேரடியாக இந்த இடத்திற்கு வருகிறார். சிந்து பாத்தி மயானத்தை பார்வையிட்டதுக்கு பிறகு அவர் இந்த வாயில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக நேரடியாக வருகிறார். குறிப்பாக போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திலே அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை மிக பிரதானமாக எழுப்பப்பட்டிருந்தது. அப்படி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் தொடர்பிலே மக்கள் நிறைய எதிர்பார்ப்பட்டிருந்தார்கள். அங்கு வரையும் செல்வதா இல்லை என்பது தொடர்பிலே அவர்கள் இப்போது நேரே வந்திருக்கிறார்கள். One second, sir. Please, sir.
Please, sir. Please, sir. Sir, we hand over this. Yes, please, sir. Please, papers. Hand over. Doctor, please hand over. This is our people, sir. Yeah, discipline protocol. Yes, yes. Support me. Our people are. Doctor, we want your support, sir. अरे अरे माता अरे अरे बाहर आएंगे इन लोगों अरे अरे बाहर आएंगे இப்போது மனித உரிமைகள் ஆணையாளர் குறித்த போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு வருகிறார். குறிப்பாக ஒரு சிக்கலான நிலைமை வரினம் வருவதாக இப்போது அந்த ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். நான் நினைச்சு கொண்டதன் இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லி, ஆனால் அப்படி இல்லை. இவ்வளோ வாகனத்தை மறைச்சி வச்சுக்கணும். உண்மையில் இந்த மக்கள் அவருடைய போராட்டம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வரை செல்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மக்கள் தங்களுடைய வழிகளை, பிரச்சனைகளை, நமக்கு நடந்திருக்கக்கூடியவற்றை நேரடியாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு, அது எந்தளவில் பரிசீலிக்கப்பட போகிறது என்பதில் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒரு நல்ல முடிவொன்றை நீண்ட காலம் துன்பப்பட்டு அல்லல்படுகிற இனம் தொடர்பிலே கிடைக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. இவ்வளவு தரப்புகள் 3 நாளாக, இதுதான் 3 நாள் போராட்டம். இதை தாண்டி நிறைய நாளாக நிறைய போராட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அங்கிருந்து அவர்கள் வரக்கூடிய சமகாலத்தில் இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் பெருங்கூட்டமாக வீதிக்கரையிலே அணிவகுத்திருக்கிறார்கள். எண்ணற்ற எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இன்னொரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பாதுகாப்பு வாகன தொடரணி மூலமாக இந்த போராட்டம் இடம்பெறக்கூடிய இந்த இடத்துக்கு இப்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வந்திருக்கிறார். ஒரு அணையா விளக்கு போராட்டமாக ஆரம்பித்திடப்படக்கூடிய இந்த விஷயம் இன்னுமே கரண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இனத்தினுடைய விடுதலை நோக்கி இருக்கக்கூடிய பயணத்தில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. பேரணியாக அவர்கள் முன்னே வருகிறார்கள். கையப்படி தானே தள்ளு
மனித உரிமைகள் ஆணையாளர் இப்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர்களை இந்த போராட்டக்குழு சார்பிலே சந்திக்கிறார்கள். போகணும் இதுல நின்றுடுங்க. கவர் பண்ணக்கூடிய அளவு கவர் பண்ணுங்க. இதுல உள்ள போகணும். உள்ள போகணும். சரி கொஞ்சம் முன்னுக்கே கவர் பண்ணுங்க. நீங்க போனோட நிக்கிறீங்க. கேமராக்கள் அங்க போனது. மரத்தை தாழ்றீங்க. நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் அந்த ஆணையாளர் உள்ளிட்ட தரப்புகளுக்கு சொல்லப்படுகிறது. அது அமர்த்தப்படுது. குத்தி அமர்த்தப்படுது. அதை பார்த்து எடுத்து கொண்டுக்கிறாங்க. குழப்பி விட்டுறாங்க. விழுகிற மாதிரி இருக்கு. திட்டம் குத்தி விழும். அமர்த்திடுறாங்க. ப்ரெஷர் பண்ணாங்க. அது கேமரா வேற ஸ்டாண்டை தூக்குங்க. அது ஏற்கனவே சரி. இது நீங்க ஸ்டாண்ட் அதில் சாதிக்கிறீங்க. அது சரி. இது அவங்களே பிடிச்சு கொண்டு நிற்கிறாங்க. அண்ணா காயப்பட்டு போற மாதிரி செய்ய போறீங்க. மீடியா பிரஸ் பண்ண வேணாம். அவ்வளவுதான். மற்ற பக்கத்தால வாங்க. அந்த பக்கத்தால வாங்க.